Eagle Mobiles-இல் Festival of Discount Sale. Smartphone வாங்கினால் LED TV free. Eagle Mobile, சென்னை முழுவதும். பத்திரிகையாளர் திரு ஜுபேர் இணைந்திருக்கிறார். திரு ஜுபேர் வணக்கம். இந்த கூட்டணி ஏற்கனவே இருந்த கூட்டணி அப்படின்னு சொன்னாலும் கூட இப்போ புதிதாக ஒரு ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டு இதெல்லாம் இந்த கூட்டணி அறுவடை செய்யும் அப்படின்னு பார்வையை முன்வைக்கிறாங்க. குறிப்பாக 5 ஆண்டுகளில் இந்த 3% ஓட்டுகளில் தான் நாங்கள் ஆட்சி இழந்தோன்றாங்க. அந்த 3% இந்த புதிய கட்சிகள் ஈடு கட்டிடாதா? இல்ல, அன்னைக்கு இருந்த அதிமுக வேறு, இன்னைக்கு இருக்கிற அதிமுக வேறு. இன்னைக்கு இருக்கக்கூடிய அதிமுகவில் பல முன்னணி தலைவர்கள் வெளியேறி இருக்கிறாங்க. இதற்கிடையில ஒரு முறை அதிமுக பாஜக கூட்டணியிலிருந்து விலகிட்டு திருப்பி அதிமுக பாஜக கூட்டணிக்கு வந்திருக்கிறாங்க. எதற்கு விலகினாங்க, எதற்கு திருப்பி வந்தாங்க அப்படிங்கிற அந்த காரணமும் இல்லை. 2வது 6 மாசத்துக்கு முன்னாடியே இவங்க கூட்டணியை உறுதிப்படுத்துறாங்க. அதற்கு பிறகு எந்த கட்சிகளும் கூட்டணிக்குள்ள வராம இருந்தாங்க. ஆனா பாஜக அதிமுக கூட்டணியை பொறுத்தவரை ஏதோ ஒரு நிர்பந்தத்தால் வைக்கப்பட்ட கூட்டணியா தான் தமிழ்நாட்டு மக்கள் பாக்குறாங்க. இப்ப டிடிவி தினகரனை நேற்று கொண்டு வந்ததும் கூட போன வாரம் வரைக்கும் கடுமையா பேசிட்டு இருந்தவர் அவரையும் ஒரு நிர்பந்தப்படுத்தி தான் உள்ள கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த கூட்டணி எல்லாமே ஒரு நிர்பந்தத்தில், ஒரு கட்டாயத்தில் அமைக்கப்பட்ட கூட்டணியாகத்தான், சந்தர்ப்பத்தில் அமைக்கப்பட்ட கூட்டணியாகத்தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் பார்ப்பாங்க. இது ஒரு ஆர்கானிக்கான கூட்டணியா, ஒரு கொள்கை ரீதியான கூட்டணியா அப்படிங்கிறது இல்ல. இவங்களுடைய ஒரே நோக்கம் திமுக எதிர்ப்பு அப்படிங்கறது தான் ஒரே கோஷமா வைக்கிறாங்க. திமுக எதிர்ப்பை தாண்டி தமிழ்நாட்டின் நலன், தமிழ்நாட்டின் வளர்ச்சி அதெல்லாம் ஒண்ணு இருக்குல்ல. முக்கியமான விஷயம் தமிழ்நாட்டு மக்கள் அதை பார்க்கல. திமுக எதிர்ப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் கூட கடந்த 11 ஆண்டுகளாக மத்தியில் ஆட்சியில் இருக்கக்கூடிய பாஜக தமிழ்நாடுக்கு என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறது, தமிழ்நாட்டு மக்களிடம் நாங்கள் இதெல்லாம் செஞ்சிருக்கிறோம், இந்த திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்கிறோம், மதுரை கோயம்புத்தூர் மெட்ரோ ப்ராஜெக்ட் கொண்டு வந்திருக்கிறோம், எய்ம்ஸை கட்டி முடித்திருக்கிறோம், மத்திய பல்கலைக்கழகங்களை பல பல்கலைக்கழகங்களுக்கு தமிழ்நாட்டு கொண்டு வந்திருக்கிறோம், இவ்வளவு ஸ்கீம் கொடுத்திருக்கிறோம், எங்களுக்கு ஓட்டு போடுங்க, இந்த ஆட்சி மத்தியில் நடக்கக்கூடிய ஆட்சி மாதிரி தமிழ்நாட்டில் இந்த மாதிரியான வளர்ச்சியில நாங்கள் கொண்டு வருவோம் அப்படின்னு கேட்டா தமிழ்நாட்டு மக்கள் சரி ஓட்டு போடலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வருவாங்க. திமுகவை வீழ்த்துவோம், உதயநிதி ஸ்டாலினை வரவிட மாட்டோம், ஒரு தனிநபர் தாக்குதல். சட்டமன்ற தேர்தல் தானே, நாடாளுமன்ற தேர்தல் பாஜக என்ன செஞ்சிச்சு அப்படின்னு பாப்பாங்க. இன்னைக்கு சட்டமன்ற தேர்தல் அவங்களே தூக்கி பிடிக்கிறது இபிஎஸ் உடைய ஆட்சியில என்ன செஞ்சாரு, இபிஎஸ் உடைய வாக்குறுதிகள் என்னன்றதான பாஜகவே இன்னைக்கு முன்னிலைப்படுத்தும். இல்ல, பாஜக இன்னைக்கு தான் முன்னிலைப்படுத்துது. சரி, ஆட்சியில் இருந்த போது என்ன பண்ணாரு? இபிஎஸ் அதிமுக கூட கூட்டணியில் 4 வருஷம் இருந்தாரு. தமிழ்நாட்டுக்கு எத்தனை திட்டங்களை கொண்டு வந்துட்டாரு? அவர் ஆட்சியில் இருக்கப்பதான் 3 வேளாண் சட்டங்களுக்கு இவங்க ராஜ்யசபா உறுப்பினர்கள் 11 பேர் கையெழுத்து போட்டு அது சட்டமாக அறிமுகப்படுத்தப்பட்டது. அதுக்கு ஏகப்பட்ட போராட்டங்கள் நடத்தப்பட்டது. ஆர்டிகல் 370க்கு இவங்க ஆதரவு கொடுத்தாங்க, சிஏக்கு ஆதரவு கொடுத்தாங்க, டெல்லிக்கு சிறப்பு அந்தஸ்துக்கு ஆதரவு கொடுத்தாங்க. பாஜக கொண்டு வரக்கூடிய எந்த திட்டத்தையும் ஏன் என்று கூட கேட்காம மௌனமாக அவர்களிடம் சொன்ன அத்தனைக்கும் கையெழுத்து போட்டவர்கள் இன்றைக்கு அதிமுக. ஓபிஎஸ் அவர்கள் ஆட்சியில் இருக்கிறப்பதான் வெளிமாநில தொழிலாளர்கள் தமிழ்நாட்டுக்கு வேலைக்கு வரலாங்கிற ஒரு ஸ்கீமையும் ஒரு சட்டத்தையும் கொண்டு வந்தாங்க. அதற்கு திமுக ஆட்சிக்கு வந்த அப்புறம் பண்ணாங்க. அதிமுக தனிப்பட்ட கொள்கையோடு இருக்கக்கூடிய கட்சியாக மாறி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதிமுக முழுக்க பாஜகவின் ஊதுகுழலாகத்தான் நீங்க செயல்பட்டு இருக்கு. பாஜக செய்யக்கூடிய அத்தனையும் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி இரட்டை இலை அதிமுகங்கிறது இன்னைக்கு பாஜகவுக்கு தமிழ்நாட்டுக்குள் வருவதற்கு தேவைப்படுகிறது. கரிசனம்லாம் அவங்களுக்கு கிடையாது. அதிமுக மேல் கரிசனமோ அதிமுக ஆட்சி அதிகாரத்தில் உட்கார இன்னைக்கு பாஜக இருக்கிறதுனால தானே அவங்க தினகரனை உள்ள கொண்டு வர முடிஞ்சிருக்கு. இப்ப தேமுதிக பேச்சுவார்த்தை நடத்த முடிஞ்சிருக்கு. இதெல்லாம் நடக்குது. ஆமா, இந்த கட்சி இத்தனை கூறுகளாக போட்டது யாரு? இத்தனை பிரிவுகளா பிளத்தது யாரு? எதுக்கு தர்மபுத்தம் பண்ணாரு? எதுக்கு ஓபிஎஸ் வெளியில போனாரு? எதுக்கு டிடிவி வெளியில போனாரு? எதுக்கு ஆளுநர் வீட்டுல எல்லாரையும் சேர்த்தாங்க? ஒன்னா இந்த கட்சிக்குள் இத்தனை கலவரம் நடப்பதுக்கு யாரு காரணம்? அம்மா இருக்கிறப்ப கட்சி இப்படியா இருந்தது? அம்மையார் ஜெயலலிதா இருக்கிறப்ப கட்சி இப்படியா இருந்தது? கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு டெல்லிக்கு யாராவது போனாங்களா? டெல்லி தலைவர்கள் போயஸ் கார்டன் வீட்டு வாசப்படியில காத்து கிடந்தாங்க. இன்னைக்கு என்ன நடக்குது? அப்ப இந்த கட்சியை தன் வசம் கண்ட்ரோல்ல எடுத்துக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி அதிமுக இரட்டை இலையை காமித்து வாக்குகளை வாங்கி தமிழ்நாட்டுக்குள் கால் பதிப்பதற்கு பாஜக முயற்சிக்கிறது. அதற்கு அதிமுக பலிகடா இருக்கிறது அப்படிங்கறதுதான் யதார்த்தமான உண்மை. இன்னைக்கு மீண்டும் ஒரு திட்டத்தை நோக்கி சொல்லாம வன்மத்தை நோக்கி பேசக்கூடிய பிரச்சாரமா தான் இது பார்க்கப்படுது. Eagle Mobiles-இல் Festival of Discount Sale. Smartphone வாங்கினால் LED TV free. Eagle Mobile, சென்னை முழுவதும்.